வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் அந்த லெசன் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டே அந்த வீடியோ போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னும் போது இந்த லெசனில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதோட டைப்ஸ், எப்படி அதை டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி கிராஃப் போடலாம், எக்கானமியில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம். லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டு பார்த்துடலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி மச் அபவுட் டையிங் டுகெதர் ஃபேக்ட் அண்ட் தியரிஸ். ஃபேக்ட் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். என்ன தியரியாக கொடுக்குற எல்லாமே ஃபேக்ட் ஆகிடாது. ஆனால் ஃபேக்டும் தியரியும் ரெண்டுத்தையும் டை பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டெஃபினேஷன் நம்மளுக்கு ப்ரோன் புஷ், ஃபிஷர் அண்ட் ஸ்டார்டர் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைப்ஸ் நம்ம தெரியும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றத யார் டிஃபைன் பண்ணது, காயின் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க நோபல் பரிசு பெற்ற ஒரு எக்கனாமிஸ்ட். இவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்னர் ஃப்ரிஞ்ச். 1933 நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. இவங்க காயின் பண்ண டேர்ம் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா ஜிஎம் கீனிஸ் சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஏன்னா அடிக்கடி கேட்குறாங்க ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஜிஎம் கென்னிஸ் அவர்கள். இவங்க எழுதிய ஒரு புக்கு, ரொம்ப பிரபலமான புக்கு, த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. 1936 வந்திருக்கு அந்த புக்கு. ரொம்பவே பாப்புலரானது, எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க ஆத்தர் அவங்க. ஸோ இந்த புக்கு யார் எழுதுனாங்க அப்படின்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்ற இந்த புக்கை எழுதுனது ஜிஎம் கென்னிஸ் அவர்கள். இவங்க எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம பொருட்கள், கூட்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் அது சேல் ஆகலை அப்படின்னா ஸ்டாக்னேட் ஆகிடும். அந்த ஸ்டாக்னேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கு, நம்மளுடைய ஒர்க்கர்ஸ்க்கு எந்த வேல்யூவும் இல்லாமல் போயிடும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும். இங்கே டிப்ரெஷன் வரும், சரிங்களா? அந்த டிப்ரெஷனை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைன் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஜென்ரல் டிப்ரெஷன் வென் குட்ஸ் ரிமைண்ட் அன்சோல்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜேஎம் கென்னிஸ் அவர்கள். அதனால் இந்த புக் ரொம்பவே பாப்புலராக எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மேக்ரோ அப்படின்ற வார்த்தை கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. மேக்ரோ அப்படின்னா மேக்ரோஸ், லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஹேஸ் அ ஹோல். நம்ம ஒரு எக்கானமியில் கம்ப்ளீட்டாக எல்லாத்த பற்றியும் படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா லார்ஜ். லார்ஜ்னா பெரிய. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸாக இருக்குது. டீல்ஸ் வித் அக்ரிகேட் சச் அஸ் நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். ஸோ இந்த ஒரு வார்த்தை இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. டீல்ஸ் வித் அக்ரிகேட், எல்லாத்தையும். அக்ரிகேட்னா கம்பைண்டாக எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. நேஷ்னல் இன்கமாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவுட்புட்டாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் டீல் பண்ணோம். இதை நம்ம இன்கம் தியரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு 15 ஏரியாஸை கவர் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், poverty, inequality, disparity, investment and saving, capital formation, infrastructure and development, international trade, balance of trade, balance of payment, exchange rate, economic growth அப்படின்னு 15 ஏரியாஸை கவர் பண்ணது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரியும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா வைடாக ஒரு ஹோலாக நம்ம படிக்கக்கூடியது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், நேஷ்னல் இன்கம் இருக்கும், அதே மாதிரி ரீஜனல், குளோபல் எக்கனாமிக்ஸ், இன்ஃப்ளேஷன் கூட பற்றி நம்ம படிப்போம், நேஷ்னல் அவுட்புட் அப்படின்னு கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடியது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்.
ஸோ முக்கியமாக கேட்டாங்கன்னா இந்த 15 ஏரியாவை கவர் பண்ணுறதா இருக்குது. ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Functioning at aggregate level to solve suitable strategies and solve basic problem. ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ராப்ளம் வருது, நம்ம எக்கானமியில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம கண்ட்ரிக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் பண்ணி நம்ம என்ன ப்ராப்ளமில் இருக்கோமோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுது. Future problem, need and challenges of economy, evolve precautionary measure. ஸோ ஃபியூச்சர் பற்றி மட்டும் இப்போ நடைமுறையில் இருக்கிறது மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும், என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், என்னென்ன நீட் இருக்கும், ப்ராப்ளம் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்யூச்சரை பற்றி கூட நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இப்போ நம்ம ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சயின்டிஃபிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், என்ன எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முன்கூட்டியே நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மேக் கம்பேரிசன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ண யூஸ் ஆகுது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது, பாஸ்டில் எப்படி இருக்குது, எப்படி இருந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி வந்தோம், வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடியதாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் அண்ட் ஃபார்மேஷன் சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் எக்கனாமிக் க்ரைசஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது இல்லை வந்திருக்கு அப்படின்னா நாம் வந்து சில பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வருது இல்லை ப்ரெசென்ட்டில் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம எக்கனாமிக் க்ரைசிஸ்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸாக சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நேஷ்னல் இன்கம், மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் ஆர் பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரொவைட் லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மெஷர் பண்ணலாம். அதோட காம்போசிஷன் என்ன இருக்குது, அதுதான் நம்மளுக்கோட பேசிக் ஆஸ்பெக்டாக இருக்குது. நம்ம இந்த நேஷ்னல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணாவே ஒரு லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ எக்கானமியில் க்ரோத் வேணும் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலில் இருக்குது. ஸோ அந்த நேஷ்னல் இன்கம் பற்றி நம்மளுக்கு படிக்கும்போது ஒரு லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது நம்மளுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு ஸ்டடி க்ரோத் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னாவே பொருளோட விலை அதிகமாயிட்டே போகும் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த 2 ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷனை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி படிக்கிறதும் நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள். All economics face the problem of business fluctuation and business cycle. business cycle பற்றி நான் ஆல்ரெடி நம்ம வந்து 12th ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த லெசனில் நான் பிஸ்னஸ் சைக்கிள் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டயக்ராம் போடுறதுன்னா நம்மளுக்கு வந்து 4 காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. பூம், ரெசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸ் இந்த அப்ஜெக்டிவ்ஸை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் சைக்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் சைக்கிளை வச்சு நம்மளுடைய எக்கானமியில் என்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கா, ஏற்றது இருக்கா, இறக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடியது வந்து இந்த பிஸ்னஸ் சைக்கிள் மூலியம் தான். இந்த 4ம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பிஸ்னஸ் சைக்கிள் படிக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது ஈவன் வந்து ரிச் நேஷன் கூட வந்து பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எக்கனாமிக் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வளர்ந்த நாடே வந்து ஒரு வறுமையிலையும் வந்து வேலையின்மை அப்படின்னும் போது, மக்களுக்கு வேலையின்மை அப்படின்னும் போது அது வந்து உண்மையிலே வந்து ஒரு
எக்கனாமிக் பேரடாக்ஸ் வந்து ஒரு பின்னடைவாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. A clear understanding about the magnitude of poverty and unemployment facilitate allocation of resources and initiating correction measures. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு கரெக்டான ரிசோர்ஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கிற நம்ம ரிசோர்ஸஸை வந்து அலாக்கேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் ஈவன் ரிச் நேஷன் கூட பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து ஒரு தப்பிக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மூலியமாக தான் கிடைக்குது. எக்கனாமிக் growth பாருங்க, growth and development are the determining factors. ஸோ ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு மக்கள் முன்னேறினா தான் நாடு முன்னேறும், நாடு முன்னேறினா மக்கள் முன்னேறுவாங்க. அதனால growth and development அப்படின்றது தான் வந்து ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசிஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு நேஷன் வந்து வளரணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ் வேணும், எது அவசியம் அப்படின்ற அந்த பாலிசியை டிசைன் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்கும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து முன்னேற்றம் அடையும். ஸோ அதனால எக்கனாமிக் பாலிசி அப்படின்றது வந்து ஒரு நேஷனை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான நேஷ்னல் பாலிசி எல்லாமே நாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அதோட ஸ்கோப்பாக இருந்தாலும் சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ லிமிட்டேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எல்லாமே ஒன்றா பார்க்குறோம். நம்ம என்ன 15 ஏரியாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 ஏரியாஸ் கவர் பண்ணுறதுனால எல்லாமே ஒரே மாதிரி அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணும்போது சிலதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடும். ஸோ எல்லாமே ஜென்ரலாக தான் நம்ம பார்ப்போம். எல்லா ஏரியாவும் பார்க்குறனால எதையுமே நம்ம வந்து டு த டெப்த் நம்ம பார்க்காம அப்படியே மேலோட்டமாக பார்க்குறனால அது வந்து ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக பார்க்கும்போது எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு தூரத்தில் எல்லா பொருளையும் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது எல்லா பொருளும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஆப்பிள் வாங்குறீங்கன்னா ஒரு 10 ஆப்பிள்ஸ் வச்சுட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லா ஆப்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கும்போது தான் அது ஏதாச்சும் அழுகி போயிருக்கா, நல்லா இருக்கா, இல்லையா, பழுத்திருக்கா, பழுக்கலையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹோமோஜெனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டு, ஃபாலசி ஆஃப் காம்போசிஷன். அதாவது பொய்யான தகவல்கள். இப்போ வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து என்ன க்ரோத் எதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரிக்கு இருக்கும். இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அவங்கள வேறு ஏதாச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனான்னா அவங்க வந்து ரியல் எஸ்டேட்க்கு அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து மெடிசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகும். ஸோ இந்த மேக்ரோ எக்கானாமிக் வந்து டிசைன் பண்ணவங்க வந்து அவங்க கண்ட்ரிக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் வந்து தேவைகள் வேறு வேறாக இருக்கும். அதனால் எந்த கண்ட்ரிக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த எக்கானாமிக்கை பொறுத்தவரை மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலான புக்கில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து நான் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இருக்கும். சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது, நான் சப்போர்ட்டிங்கில் வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்ட் அந்த மாதிரிலாம், ஹெல்த்து, எஜுகேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் கொடுக்குது. ஆனால் வந்து அது வந்து நான் சப்போர்ட்டிங் ஃபேக்டர், அதை வந்து அவ்வளோவா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது அது வந்து ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எக்கானமி அண்ட் இட்ஸ் டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்கானமி அப்படின்ற டேர்ம் வந்து ஏஜே ப்ரவுன் அப்படின்னவங்க தான் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஒரு கோட் என்னென்னா, எ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங். ஸோ வந்து பீப்புள் வந்து அவங்க வாழ்க்கைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க சம்பாதிக்கிறதாங்க இல்லையா, அதுதான் வந்து எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஜேஆர்
Hicks என்ன சொல்கிறாங்க அப்படின்னா an economy is a cooperation of producers and workers to make goods and service that satisfy the wants of the consumer. இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, அவங்களுடைய கோஆப்ரேஷன் இருக்கணும். இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேஷனோட ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் கன்சியூமருக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டாக போய் சேரும். அதுதான் வந்து ஒரு எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்கானமி அப்படின்றதுக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக கேரக்டர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால ஒரு எக்கானமி வந்து அப்படியே நீங்கள் மேலோட்டமாக சொல்ல முடியாது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மேப் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன். இப்போ வந்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் யாருக்கு தேவையோ அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். இந்த ரெண்டு விஷயம் தான் மற்ற ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஆக்டிவிட்டிக்கு அது சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா, இந்த ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வாங்குறவங்க இருந்தால் தானே அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அங்கே வந்து நடக்கும். அதனால இந்த ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து என்னென்ன எக்கனாமிக், நான் எக்கனாமிக் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைசிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்ற இந்த நாலுமே வரும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா அது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். பேங்கிங்னா அங்கே வந்து நம்மளுக்கு கரன்சி வந்தது. அட்வர்டைஸ்மெண்ட்டிங், ஸோ அட்வர்டைஸ் பண்ணால் தான் அது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அதே மாதிரி பாலிசிஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லா பீப்புளுக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆகும். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இமிக்ரேஷன், இமைக்ரேஷன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஏர்னிங், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிங் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது எதுவுமே நம்ம நாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் இது வந்து எல்லாமே நம்ம நாட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட்டிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 7 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ வந்து ஸ்டேட்டஸ் அது ஸ்டாச்சு ஆஃப் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. டெவலப்டு இருக்குது, டெவலப்டு எக்கானமி, அண்ட் டெவலப்டு, அன்டெவலப்ட், டெவலப்பிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் நம்மளுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அடுத்ததாக வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக், மிக்ஸ்டு எக்கானமி. ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது நான் டீட்டெயிலாக அந்த லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக், மிக்ஸ்டு எக்கானமி என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததாக தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் 2 இருக்குது. ஸ்டாட்டிக், டைனமிக், ஸ்டாட்டிக்காக இருக்கிறது, டைனமிக்காக இருக்கிறது. ஸோ 2 கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனிங்கில். அடுத்தது ஆப்ரேஷனில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு எக்கானமி இருக்குது. நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டில் ட்ரெடிஷன் அண்ட் மாடல், ட்ரெடிஷ்னல் எக்கானமிக்கும் இருக்குது, மாடர்ன் எக்கானமியும் இருக்குது. 7th பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இதில் வந்து லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை எக்கனாமிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் வந்து நேஷ்னல் இன்கமில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 7 டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட மேனர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் the manner in which the individual institutions are connected together. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டியூஷனுக்கு இன்ஸ்டியூஷன் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது அங்கே நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க இன்ஸ்டியூஷன், ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் டுகெதராக நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதோட மேனர் சொல்கிறது தான் வந்து எக்கனாமி. இதில் பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு தேவையானது 3 டைப் இருக்குது. 3 மெத்தட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போ ஒரு ஏரியானா ஒரு கண்ட்ரியில் வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை டிசைன் பண்ணணும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம். ஓகேங்களா, இது வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சோஷியலிஸ்டிக் எக்கானமி, மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை பற்றி நான் அந்த டீட்டெயில் பார்ப்போம். குளோபலிசம்
ஃபர்ஸ்ட் வந்து குளோபலிசம் பார்த்தலாம். குளோபலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து காயின் பண்ணவங்க வந்து மேன்ஃப்ரெட் டி ஸ்டேஹர் 2002 வந்து இந்த குளோபலிசம் அப்படின்ற வார்த்தையை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. குளோபலிசம் அப்படின்னா வந்து கேபிட்டலிசமாக வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்டாண்டர்ட் கேபிட்டலிசம் அப்படின்னா குளோபலிசம். இது வந்து மேன்ஃப்ரெட் டி ஸ்டேகர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நேஷனை வந்து இன்டர்நெட் ட்ரேடிங்கில் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ வந்து ஒரு நேஷனுக்கு டு நேஷன் நடக்கிற அந்த ட்ரேடிங்கை வந்து கனெக்ட் பண்ணும் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த ஐடியாலஜி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குளோபலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம் அப்படின்னா, கேபிட்டல் அப்படின்னா மணி. ஸோ இவங்க வந்து டோட்டலாக ஃப்ரீடமாக இருப்பாங்க. இவங்களுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன். கேபிட்டல் தான் இவங்களோட ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை வந்து காசாக்கணும் அப்படின்றதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் தான் வந்து அண்டர்டேக் பண்ணணும். ஸோ அவங்களா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன அமௌண்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப்பில் இருக்கும். சோஷியலிசம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஃப்ரீடம் இருக்காது. ஏன் அப்படின்னா பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடியது. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜரை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை வந்து எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோ நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. மிக்ஸ்டிசம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வந்து கலந்து ஒரு கோஆர்டினேஷனில் வேலை செய்கிறது தான் வந்து மிக்ஸ்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஃபுல்லாக நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்க்கும்போது ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். ஸோ இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட ஃபாதர், அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் அதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேபிட்டலிஸ்டிக்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு தானே நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து ஃப்ரீயாக அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃப்ரீ எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லாட்டின் வேர்டு, இது லைசஸ் ஃபேரி இல்லைன்னா மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டினில் என்ன மீனிங் அப்படின்னா லைசஸ் ஃபேரி அப்படின்றத மீனிங். இங்கே வந்து இன்னொன்று வந்து மார்க்கெட் எக்கானமி. மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ, கன்சியூமர் என்ன வந்து விரும்புகிறாங்களோ அதை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கவர்மெண்ட்டோட ரோல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், மினிமைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ, மார்க்கெட்டில் என்ன அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் தான் வந்து டிமாண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மேனுஃபேக்சர் எல்லாமே வந்து ப்ராஃபிட் மோட்டோவில் மூலயமா தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வர என்னென்ன ஆக்குபேஷன்லாம் கொடுக்கணும், ஒர்க்கர்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கில் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா ஃப்ரீடமும் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இருக்குது. இவங்க வந்து they undertake a large social welfare measures to safeguard the downtrodden people. ஸோ இவங்க வந்து என்னதான் கேபிட்டல் மோட்டோவாக இருந்தாலும் டவுன்ட்ரோடன் பீப்புள், அதாவது வாழ்வாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து ப்ரைவேட், அவங்க தான் வந்து ஓனர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அதில் இருக்க லேண்ட், கேபிட்டல், மெஷின்ஸ், அப்புறம் மைன்ஸ் அப்படின்ற எல்லாமே வந்து அவங்க ரைட்ஸுக்கு தான். அவங்க ரைட்ஸ்க்கு வாங்கலாம், விற்கலாம், அவங்கள வச்சுக்கலாம், என்னென்ன ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அதை வந்து பின்னாடி அவங்க தலைமுறையை தான் வந்து அவங்க அடுத்தடுத்து வந்து அவங்க சன்ஸ் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஓனர்ஷிப் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான சாய்ஸஸ்லாம் இருக்கோ அந்த சாய்ஸஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கன்சியூமருக்கும் அதே மாதிரியான சாய்ஸஸ் கிடைக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ். இவங்க வந்து இவங்களோட மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனாலும் நிறைய
டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜி, என்னென்ன மாடர்ன் கொண்டு வரலாம், மக்களை வந்து இன்னும் எப்படியெல்லாம் கவரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ப்ராஃபிட் மோட்டோவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காம்படிஷன். ஸோ இங்கே காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பையர் அண்ட் செல்லருக்கு மட்டும்தான். வேறு யாருக்கும் காம்படிஷன் இருக்காது. கன்சியூமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஃபேக்ட்ரியில் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக காம்படிஷன் வந்து போத் வந்து பையர் அண்ட் செல்லருக்கு மட்டுமே தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மெக்கானிசம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே கேபிட்டல் மெக்கானிசமில். ஸோ இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் இவங்களுக்கு. ஸோ அவங்களா ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ரோல் ரொம்பவே கம்மியாக இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். கவர்மெண்ட் அப்படின்றது டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி தான் போகும் தவிர இங்கே அவங்க தலையிட மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தா இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இங்கே இந்த மாதிரி கேபிட்டலிசம் இருக்கும்போது ரிச்சாகவே இருப்பாங்க, புவராகவே இருப்பாங்க. ஸோ என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம், அது ஒரு மெரிட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருக்க ரிசோர்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் வந்து கொடுத்துட்டே போவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரொடக்ஷனும் சரி, ப்ரொடக்டிவிட்டி லெவலும் சரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும். அவங்க வித்தியாசமாக மக்களை கவர்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், கூட்ஸ் கொடுக்கும்போது ப்ரொடக்ஷனும் சரி, ப்ரொடக்டிவிட்டி லெவலும் சரி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சர்வீஸ் அவங்களது போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் இப்போ வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கிற மாதிரி பொருள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சர் பண்ணும்போது இங்கே வந்து கேபிட்டல் அப்படின்றது அதிகமாகும். ஸோ கேபிட்டல் அதிகமாகும் போது சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகுது. ஓகேங்களா, கேபிட்டல் அதிகமாகும் போது சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி டெக்னாலஜி, புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி கன்சியூமருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மெரிட்ஸாக இருந்தாலும் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து இன்இக்வாலிட்டி ப்ரிவைல் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வெல்த் அண்ட் இன்கம் மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஒரு ப்ராஃபிட் மோட்டோவோடு போயிட்டுருக்கறனால இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ஈக்குவலாக இருக்குது. அதான் சொன்னால புவராகவே இருப்பாங்க, ரிச்சாகவே இருப்பாங்க. ஸோ இன்கம் வந்து ஈக்குவலாகவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் மூலியமானா அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு பொருளை காமிக்கிறாங்கன்னா அது வந்து உண்மையான பொருளாக இருக்காது. அதே மாதிரியான டியூப்ளிகேட் பொருள் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா அதே பாயிண்ட் தான், ரிச்சாகவே இருப்பாங்க, புவராகவே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒர்க்கர்ஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கேபிட்டலிசம் நடக்கும்போது பிஸ்னஸ் சைக்கிளில் நம்மளுக்கு அடிக்கடி வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் 4th பாயிண்ட்டு. 5th பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கன்சியூமருக்கு தேவையானதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்க சில பொருட்கள் வந்து கன்சியூமருக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அது நான் எசென்ஷியல் குட் ஆகிடுது. ப்ராஃபிட் மோட்டோ மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன டிமாண்டில் இருக்கோ அதை மட்டுமே கொடுத்துட்டே இருந்தால் அப்போ ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருக்க பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கேபிட்டலிசம். அடுத்ததாக சோஷியலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிளான்ட் அண்ட் கமாண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் வந்து இப்படி கேட்கலாம், பிளான்ட் எக்கானமின்னு எதை சொல்லுவோம், கமாண்ட் எக்கானமின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சோஷியலிஸ்டிக் எக்கானமி. சோஷியலிஸ்ட் எக்கானமியோட ஃபாதர் யார் அப்படின்னா காரல் மார்க்ஸ் அவர்கள். இங்கே வந்து பிளானிங்கும் பண்ணுவாங்க, ஓனர்ஷிப், அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். பிளானிங், ஓனர்ஷிப், கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஆர்கனைசிங், ரிசோர்ஸஸ் வந்து கொடுக்கறது, அந்த ரிசோர்ஸை ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். இங்கே இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா பப்ளிக் வெல்ஃபேர். ஸோ மக்களுக்காக மட்டுமே நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுட்டு வரோம். ஸோ அதோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஸோ இன்கம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து யாரும் வந்து அதிகமாக வாங்குறது கம்மியாக வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் இன்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது.
இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஓனர்ஷிப். முன்ன வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் இருந்துச்சுல, இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துவாங்க. ஸோ அதனால இது ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுறது, நேஷ்னலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படின்னு வரும்போது சிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணுவாங்க, சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. அதனால் பிளானிங் அப்படின்றது மொத்தமாக வந்து கவர்மெண்ட் கிட்ட போயிடுது. மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட். இதனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே பிளான்டாக இருக்கிறனால அதில் வர பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக போய் சேருது. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் வச்சுப்பாங்க. மீதி வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு போகும் இல்லையா, அதனால் எல்லாருக்குமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எசென்ஷியல் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னா இங்கே காம்படிஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லவே கிடையாது. அதனால கன்சியூமர் வந்து இருக்கிறது தான் வாங்கி ஆகணும். வித்தியாசமாக நம்ம வந்து கொடுத்தா தான். இப்போ சோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கம்பெனியில் 10 சோப் இருக்குன்னா கன்சியூமருக்கு வந்து சாய்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே பப்ளிக் ஓனர்ஷிப்பில் ஒரு சோப் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் சாண்டல் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைசூர் சாண்டல் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி சோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தியாசமாக அதில் வந்து நிறையா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய வித்தியாசமான சோப் இருக்கும். ஒரே கம்பெனி பேரில் நிறைய சோப் இருக்கும்போது கன்சியூமருக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு சாய்ஸும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம். ஸோ இங்கே வந்து அடிக்கடி வந்து ப்ரைஸ் ஏறும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது வந்து சிபிஏ, சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. அப்புறம் 6th பாயிண்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். இங்கே வந்து இன்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யாரும் வந்து ப்ரொடியூசர்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து இங்கே கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருக்கிறது கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இங்கே கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே வந்து ஒரே மாதிரியான இருக்கிறனால எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ ஹெல்த், எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கும். சரிங்களா? 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் சொசைட்டி. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், எல்லோரும் ஈக்குவலாக இருக்கிறனால எந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து எல்லோரும் ஈக்குவலாக இருக்காங்க, அது வந்து ஒரு மெரிட். செகண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ரிசோர்ஸஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிபிஏ வந்து இந்த ரிசோர்ஸஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுக்கறனால வேஸ்டேஜ் அப்படின்றது எதுவுமே இல்லை. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு இல்லவே இல்லை. சொசைட்டியில் எல்லாரும் ஒரே மாதிரி இணக்கமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இங்கே ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஒரே மாதிரியான ப்ரொடக்ஷன், ஒரே மாதிரியான கன்சம்ஷன் இருக்கும். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ப்ரொமோட் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் 4 பாயிண்ட்டுமே இருக்கிறனால ஒரு சமூகத்தில் எல்லாருக்கும் என்ன தேவையோ அது எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ சொசைட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அதோட மெரிட்ஸ். ஸோ டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கும்போது ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் டேப்பிசம் அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட்டில் தான் நடக்குது. வந்து இந்த கவர்மெண்ட்டில் இந்த ஒரு பிளானிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளானிங் வந்து ஆஃபீஸருக்கு போகும். அந்த ஆஃபீஸர் சைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆஃபீஸருக்கு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளாக மாறி போய் அது வந்து நடைமுறை வர்றதுக்குள்ள ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கிறனால அது சீக்கிரமாக வந்து கொண்டு வராதனால மக்களுக்கு வந்து அது பலன் அளிக்காமல் போயிடுது. அப்படின்றது தான் வந்து ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைல் வந்து ஒவ்வொரு டேபிளுக்காக மாறிட்டு இருக்கனால இட் டேக்ஸ் டைம். அதனால் வந்து ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து பலன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இன்சென்டிவ் இல்லை. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து நல்ல திறமையானவங்களும் இருந்தாலையும் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஸோ அங்கே வந்து இன்சென்டிவ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கப்படுது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான பொருள் பண்ணும்போது சாய்ஸே எங்கே இருக்கிறது இல்லை. ஸோ கன்சியூமர் வந்து அந்த சாய்ஸை என்ஜாய் பண்ண முடியல. ஒன்றே தான் இருக்குது, அதை தான் வாங்கியோன வேறு எதுவும் இல்லைன்னு போது அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஸ்டேட்டுக்கு தான் ரொம்ப பவர் இருக்கிறனால அவங்க மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எக்கானமி வந்து மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். எதுன்னா சோஷியலிஸ்டிக்கும் கேபிட்டலிஸ்டிக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா மிக்ஸ்டு எக்கானமி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதோட ஓனர்ஷிப் இருக்கும். ப்ரொடக்ஷன்லேயும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டி
ஓனர்ஸும் சரி 2 பேரும் வந்து கலந்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும்தான், பப்ளிக் அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2மே வந்து அங்கே இருக்கும் அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிளானிங்கில் சிபிஏ தான் வந்து எக்கனாமிக் பிளானிங் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரோத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் டு எக்கனாமிக் பிளானிங். என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஹூம் டு ப்ரொடியூஸ், ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற எல்லாமே இந்த பிளானிங்லேயே வந்துடுது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து என்ன பிளான் பண்ணணும், எப்போ பண்ணணும், எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிடுறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இங்கே போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இருக்கிறனால ஃப்ரீடமும் இருக்கும், அதே மாதிரி கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ இதோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மெரிட்ஸ் என்ன அப்படின்னா ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், கவர்மெண்ட் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, ப்ரைவேட் நடத்தி காட்டும். ஸோ அதனால் ரேப்பிட்டான க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு எக்கானமிக் க்ரோத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் சரி, இண்டஸ்ட்ரீஸும் சரி, கூட்ஸும் சரி, கன்சூமர் கூட்ஸும் கேபிட்டல் கூட்ஸும், அர்பன் ரூரல் அப்படின்ட்டு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். எது எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணி என்ன ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்களோ அந்த ரிசோர்ஸஸ் வந்து ப்ரைவேட்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்பராக யூஸ் ஆகிட்ருப்போம் அப்படின்றாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ இப்போ டேக்ஸ் மூலியமாக வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து எக்கனாமிக் தேவையானது எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்வான்டேஜ் டு த சொசைட்டி. என்ன ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அப்படின்னா போத் ஒர்க்கர்ஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ டிமெரிட்ஸில் பார்க்கும்போது லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். எல்லாம் ஒரே மாதிரி ஒன்றா கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணிட்டா பரவாயில்ல, அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மோட்டிவே இல்லை அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஆட்டிடியூடில் தான் இருக்கும். நீ என்ன எனக்கு பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா காம்படிட்டிவ் ஆட்டிடியூடில் போயிடும். ஸோ அங்கே வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தா இன்எஃபிஷியன்சி ஆட்டிடியூட். ஸோ கவர்மெண்ட் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் மூலியமாக அந்த ஃபைல்ஸ் நம்ம ரெட் டேப்பிசம் பார்த்தீங்களா அதை கொடுத்துருக்காங்க. இங்கே லெத்தாஜிக்காக ரெட் டேப்பிசம் இருக்குது, அதனால வந்து மோட்டிவேஷனே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். நம்ம என்ன தான் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே ஒன்றா வந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எப்போ வேணாலும் அது வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற அந்த ஃபியர் வந்து இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது. ரிச்சாகவே தான் இருப்பாங்க, புவராக இருப்பாங்க. ப்ரைவேட் யார் அவங்க வந்து ஓனர்ஷிப் இருக்கோ அவங்க ரிச்சாகவே தான் இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்றது என்னென்னா கேபிட்டலிசமில் இருக்க இன்இக்வாலிட்டியும் சோஷியலிசமில் இருக்க இன்எஃபிஷியன்சியும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்து மிக்ஸ்டு எக்கானமி. கேபிட்டலிசமில் இருக்க இன்இக்வாலிட்டியும் சோஷியலிசமில் இருக்க இன்எஃபிஷியன்ஸும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ அண்ட் ஸ்டாக் வேரியபிள். ஸோ ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட டைமில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. இப்போது இந்த பீரியட்லேருந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இருக்க குவான்டிட்டி அப்படின்னா அது வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அது எய்தர் நம்மளுக்கு மணி சப்ளையாக இருக்கலாம், இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரிசர்வ்ஸ், கேபிட்டல், அந்த மாதிரி எந்த நாளத்தில் எந்த டேர்ம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அது வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டாக். அதே வந்து ஃப்ளோ வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2-3 years 4-5 years அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ளோ ஆஃப் இயர் டைமில் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ளோ வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நேஷ்னல் இன்கம், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் டு ஏப்ரல் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு 2021 to 2025 அந்த மாதிரி வந்து இயர் பேசிஸில் ஒரு ஃப்ளோ ஆஃப் இயர்ஸில் தான் இது மெஷர் பண்ணுவாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மாடல். ஸோ எக்கனாமிக் மாடல் அப்படின்னா இப்போ ரியல் சுச்சுவேஷனில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எக்கனாமிக் மாடல். இதில் வந்து நம்ம வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கான ரிலேஷன்ஷிப், ஒரு 2 இன்ஸ்டியூட்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், பிஹேவியர்,
அப்படின்ட்டு இந்த மூணுத்தையும் நம்ம வந்து அந்த மாடலில் கொடுக்கலாம். ஸோ அந்த மாடல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எய்தர் மேத்தமெட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை கிராஃபாக இருக்கலாம், இல்லை ஈக்குவேஷனாக இருக்கலாம். ஸோ வந்து இது எல்லாத்த பற்றியும் சொல்லும். டிமாண்ட் சப்ளை மாடல், சர்க்குலர் ஃப்ளோ மாடல், ஸ்மித் மாடல் அப்படின்ற இந்த மூணு மாடலையும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைனில் கொடுக்கலாம். மேத்தமெட்டிக், கிராஃப், ஈக்குவேஷன் எப்படி வேணாலையும் நம்ம எக்கனாமிக் மாடலில் டிசைன் பண்ணிக்கலாம், பில்டு பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் செக்டார், ஒரு எக்கானமியில் இருக்க டிஃப்ரெண்ட் செக்டாருக்குள்ளே இருக்க ஒரு கனெக்ஷன் பற்றி நம்ம பார்க்குறது தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்கம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த மூணு எடுத்துக்கோங்களேன். இது வந்து ஒவ்வொன்றும் தொடர்புடையதாக இருக்கும். இன்கம்மாக இருக்கட்டும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பாக இருக்கும். ஆனால் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட், இந்த மூணுக்கு தான் போகும். ஒன்று வந்து அது வந்து ஃப்ரிம்ஸாக இருக்கும், இல்லை வந்து ஹவுஸ் ஹோல்டாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கும். இந்த மூணுக்கு மட்டும்தான் நம்ம எக்கனாமிக் ஏஜென்சியாக வந்து இருக்கிறது வந்து இன்கம், கூட்ஸ், சர்வீஸ், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே நடக்கிற ஒரு ஃப்ளோ, இந்த இன்கம்க்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நடக்கிற ஒரு ஃப்ளோ தான் நம்மளுக்கு வந்து நம்ம எக்கானமி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற, இப்போ வந்து ஃப்ரிம் பேஸஸில் ஒரு எக்கானமியா, இல்லை ஹவுஸ் ஹோல்ட்லையா, இல்லை கவர்மெண்ட்லையா, எப்படி நம்மளுக்கு எக்கானமி போயிட்டுருக்கு, எது மேலே போகுது, கீழே வருது, ஸ்டடியாக இருக்கா அப்படின்ற வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல்ஸ் இருக்குது. 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 2 செக்டார் மாடல்னால் நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃப்ரிம் மட்டுமே நம்ம அந்த மாடலில் போட்டிருப்போம். 3 செக்டார் மாடல் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட், ஃப்ரிம், கவர்மெண்ட், இது மூணுத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிப்போம். 4 செக்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஓப்பன் எக்கானமி. நம்ம எந்த ஒரு ஏஜென்சியும் நம்ம இதுக்குள்ளே போட்டு ஒரு எக்கானமி டிசைன் பண்ணலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 செக்டார் எக்கானமியில் 2 தான், ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஃப்ரிம் செக்டார். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னா அவங்க தான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்க போகிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க மொத்த இன்கம்மையும் வந்து அங்கே தான் அவங்க வந்து செலவு பண்ண போகிறாங்க. பர்ச்சேசிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அவங்க மொத்த இன்கமும் அவங்க தான் செலவு பண்ண போகிறாங்க. ஃப்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே வந்து கன்சியூமருக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க ஜெனரேட் பண்ணுற இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கிட்டேருந்து தான் வருது. ஸோ அவங்களோட டோட்டலான அவங்களோட அவுட்புட் எல்லாமே எங்கே போகுதுன்னா கன்சியூமர் கிட்டேருந்து வர்ற இன்புட்காக மட்டும்தான் இருக்குது. புரியுதோன்னு நினைக்கிறேன். அந்த லைன் பாருங்கள், ஜெனரேட் ரெவென்யூ பை செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், தட் இஸ் அவங்க யூஸ் பண்ணுற, அவங்க லேண்டுக்கு கட்ட வேண்டியது, லேபருக்கு கொடுக்க வேண்டிய காசு, கேபிட்டல் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அந்த கன்சியூமர் கிட்டேருந்து வாங்குகிற காசில் தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்டையர் அவுட்புட் அப்படின்னா செல் என்டையர் அவுட்புட் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட், மொத்தமாக அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும்தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஃபேக்ட்ரி, ஃப்ரிம்ஸ்னால் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற எல்லாமே ஹவுஸ் ஹோல்டுக்கு தான் போக போகுது. ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து வர இன்கம் எல்லாமே ஃப்ரிம்க்கு தான் போக போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இதை எப்படி ஈக்குவேஷன் மூலியமாக சொல்கிறாங்கன்னா y is equal to c plus i அப்படின்னு சொல்கிறாங்க. yனா இன்கம், c is equal to consumption, i is equal to investment. ஓகேவா? இன்கம் அப்படின்னா நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம், நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒன்று அதை கன்சியூம் பண்ணுவோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இன்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 3 செக்டார். ஸோ 3 செக்டாரில் பார்க்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டும் சேர்ந்துக்கிறது. G is equal to கவர்மெண்ட். ஸோ இந்த கிராஃப் பாருங்கள், ஒன்று ஹவுஸ் ஹோல்ட், கவர்மெண்ட், ஃப்ரிம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து நம்ம வந்து டேக்ஸ், நம்ம தனி நபர் வந்து டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறோமா, கவர்மெண்ட் வந்து ஒரு பர்ச்சேசிங்காக ஃப்ரிம்க்கு போகுது. ஸோ அந்த ஃப்ரிம்மில் இருக்கிறவங்க திரும்ப டேக்ஸை வந்து, அதாவது ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து திரும்ப டேக்ஸாக கவர்மெண்ட் கட்டுறாங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து திரும்ப தனிநபர்களுக்கு வந்து அவங்களுக்கு சோஷியல், அதாவது இன்கம்மாக சொல்லலாம், இன்கம், வேஜஸ், அது மாதிரி எது வேணால் நாம் சொல்லலாம், அது வந்து திரும்ப தனிநபருக்காக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு சைக்கிளாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்காக ஃப்ரிம்ஸ்க்கு போகிறாங்க. ஃப்ரிம்மில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணால் ஹவுஸ் ஹோல்டை நம்பி தான் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான வேஜஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், ரெண்ட் அப்படின்னு எல்லாமே அவங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்டில் இருந்து கன்சியூமர் கிட்ட வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 செக்டார். ஸோ 4 செக்டாரில் பார்க்கும்போது y is equal to c plus i plus g.
ஜி அப்படின்னு வரும்போது 3 செக்டாரில் வந்துடுது. 4th செக்டாரில் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு சொல்லணும். இந்த எக்ஸ் அண்ட் எம் என்னென்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நெட் எக்ஸ்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு இன்கம் எக்ஸ்போர்ட்டாக நம்மளுக்கு சேர்ந்துருக்கும். அதே சார்ட்டு தான் கூட நம்மளுக்கு வந்து என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான், எல்லாமே ஒவ்வொருத்தரும் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம். ஸோ அதனால் இந்த 4 செக்டார் அப்படின்னும் போது ஆல் டுகெதராக நம்ம ஒரு எக்கானமியில் என்ன நடக்குதோ அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இவ்வளோ தான் இந்த லெசன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், ஸ்கோப் பார்த்தோம், லிமிட்டேஷன் பார்த்தோம், அதோட டைப்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தோம், அதுக்கப்புறம் எத்தனை செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.